அண்ணாமலை பாணியில் கணவருடன் பாஜகவில் இணைந்த பெண் ஐபிஎஸ் அதிரடி திருப்பம். தமிழகத்தைச் சேர்ந்தவர் அண்ணாமலை கர்நாடக மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்த நிலையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலில் பாஜக கட்சியில் இணைந்தார். பாஜகவில் மாநில துணைத் தலைவராக பதவி பெற்றவர், பின்னாளில் கட்சியில் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்திய அளவில் பிரபலமான தலைவராக தனது பேச்சுக்கள் மூலம் உருவாகியிருக்கிறார். தற்போது இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கான செல்வாக்கு அதிகரித்திருப்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்குகள் மூலம் தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்குகளில் வாக்குகளை பெற்றிருந்ததும், பாஜக தலைமையிலான கூட்டணி அமைந்திருப்பதும் பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. அண்ணாமலையை அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் திரும்பி பார்த்து வரும் நிலையில் அதேபோன்று தற்போது கேரள மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது கேரள மாநில பாஜகவிற்கு ஒரு உத்வேகத்தையே கொடுத்திருக்கிறது. கேரளாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி, முதல் பெண் டிஜிபி என்று பெயரெடுத்த ஸ்ரீலேகா ஐபிஎஸ் இன்று அவருடைய கணவர் டாக்டர் சேதுநாத் அவர்களுடன் பிஜேபியில் தன்னுடைய செல்போனில் மிஸ்டு கால் கொடுத்து பாஜகவின் உறுப்பினராக இணைந்தார். டிஜிபியாக இருந்தார். காவல்துறையில் பல சீர்திருத்த நடவடிக்கைகளை கொண்டு வந்தார். காவல்துறையில் பெண்களின் சமத்துவத்திற்காகவும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தவும் பெண் உரிமைகளுக்கு ஆதரவாக பல முடிவுகளை எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அவர் மிகவும் அறியப்படக்கூடிய எழுத்தாளரும் ஆவார். ஸ்ரீலேகா சிபிஐயில் வேலை செய்த பொழுது அவரை ரெய்டு ஸ்ரீலேகா என்றுதான் அழைப்பார்களாம். அந்த அளவிற்கு புகழ் பெற்றவர். இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஸ்காட்லாந்து யார்டு போலீசுக்கெல்லாம் பாடம் எடுக்க அங்கு சென்றிருக்கிறார் என்றால் ஸ்ரீலேகா ஐபிஎஸ் பற்றி இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும்? இவரை தமிழ் சினிமாவிலும் பார்த்திருக்க முடியும். தமிழில் உருவான பாபநாசம் படம் மலையாளத்தில் திருஷ்யம் என்ற சூப்பர் ஹிட் படத்தின் ரீமேக் ஆகும். அந்த படத்தின் கதையே இவரை வைத்துத்தான் உருவாக்கப்பட்டது. அதில் கீதா பிரபாகர் என்ற பெயரில் ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி மகனை காணவில்லை என்று கமலை விசாரணை என்கின்ற பெயரில் மிரட்டிக் கொண்டிருப்பார். அந்த போலீஸ் கேரக்டரே இந்த ஸ்ரீலேகா ஐபிஎஸ் அவர்களை முன்வைத்துத்தான் உருவாக்கப்பட்டதாகும். இந்நிலையில் பாஜகவில் இணைந்ததும் ஸ்ரீலேகா கூறுகையில், நான் கடந்த 3 வாரங்களாக ஆலோசித்து பாஜகவில் இணைந்திருக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகளை பார்த்துத்தான் பாஜகவில் இணைந்தேன். நான் 33 ஆண்டுகளாக நடுநிலையான போலீஸ் அதிகாரியாக பணியாற்றினேன். நான் பாஜகவுடன் இருப்பதே மக்களுக்கு செய்யும் சேவைதான் என்றார். அண்ணாமலை போன்று கேரளாவிலும் ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி பாஜகவில் இணைந்திருப்பது கேரள பாஜகவிற்கு ஒரு பூஸ்ட் கொடுத்திருப்பது போன்று உள்ளது. அண்ணாமலை போலவே அவரும் செயல்பட வேண்டும் என தற்போது கேரளாவைச் சேர்ந்த பல பாஜகவினரும் அவருக்கு அறிவுறுத்தி வாழ்த்து கூறி வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.